ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கண்மூடி திறக்கும்போது சாங்கோட நெக்ஸ்ட் லொக்கேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த லொக்கேஷன் வந்து அயர்லாண்டில் உள்ள கவுண்டி விக்லோ, அதில் விக்லோ மவுண்டெயின்ஸில் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் லொக்கேஷன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை விட மற்ற லொக்கேஷன்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்குது. ஆனால் இவங்க வந்து இது லொக்கேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி இது ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க ஸ்க்ரீனில். இதுதான் அந்த பில்டிங். ஸோ அரௌண்ட் 20 இயர்ஸ் ஆகியிருக்கு ஷூட் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்குது இதுலேயே. ஆனால் ஒரு சிலது நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் கம்பேர் பண்ணும்போது தளபதி விஜய் வந்து இந்த இடத்துல நின்று ஆடியிருப்பார். ஸோ கேமரா வந்து ரைட் டு லெஃப்ட் பேன் ஆகும் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், சிமிலராக இருக்கிறது. அடுத்த சீன்ஸ் வந்து இந்த பிரிட்ஜ் மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து அந்த பில்டிங் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இது வழியாக தான் அந்த பில்டிங் போகணும். இந்த பிரிட்ஜுக்கு நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் அப்போ எங்களுக்கு தெரியாது இங்கே வந்து இந்த சாங் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. இது தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த பில்டிங் வந்து பேக்ட்ராப்பில் தெரியும் அந்த சீனில். ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த ஃப்ரேம் தான் என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிஜமாகவே டாப் கிளாஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே இந்த மாதிரி ஃப்ரேமிங் பண்ணல இந்த இடத்துல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து அதை கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ லொக்கேஷன்ஸ்க்கான இந்த பார்ட் 3 வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். சீக்கிரமாக நான் பார்ட் 4 வந்து எடிட் பண்ணி போடுறேன். டில் தென் பீஸ்.